ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி கோஸ் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது வந்து நம்ம ஒயிட் ரைஸ், இட்லி, சப்பாத்தி, தோசை இது கூடலாம் காமனாக வச்சு சாப்பிட்ற அளவு தான் நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். முட்டை கோஸ்னாவே குழந்தைங்க மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பு சுவையில் இருக்கும். நான் வந்து அடுப்பில் செஞ்சு காட்டியிருக்கிறேன், நீங்கள் கேஸில் கூட செய்யலாம். ஆனால் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். முட்டைக்கோஸ் ஹெல்த்தும் கூட. உங்களுக்கு பொரியல் வேணும்னா நான் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி அடுப்பில் தான் செய்ய போகிறோம். கோஸ் கிரேவி வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். கோஸ் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் மிளகு, சீரகம், 3 பட்டை, 3 கிராம்பு, தேங்காய், பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் இது போல் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி 2, பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சுட்டே பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு சின்ன மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். நல்லா பொடிசாக இது போல் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு, 3 சின்ன துண்டு பட்டை இது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் பாருங்கள், நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பாத்து வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா சட்டி காஞ்சி பின்னாடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சோம்ல, அது சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் நமக்கு. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய சைஸ் தக்காளியை 2 சேர்த்துருக்குறேன். தக்காளி நமக்கு நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல கோஸ், அதை சேர்த்துக்கலாம். இந்த கோஸ் வந்து 1/4 கிலோ அளவு. 1/4 கிலோ அளவுக்கு தான் நான் இந்த ரேஷியோலாம் சொல்கிறேன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. கோஸெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நமக்கு கோஸ் வதங்கினதும் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த மசாலாலாம் கோஸ் கூட நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கறி குழம்பு சுவையில் நமக்கு கோஸ் கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது. அடுப்பில் சூப்பராக டேஸ்ட்டாக மசாலாலாம் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டோம் ஒரு 2 நிமிஷம். இப்போ பேஸ்ட் பண்ணி வச்சோம்ல நம்ம மிக்சியில், அதை சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையானாலும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் 2 டம்ளர் சேர்த்துக்கிறேன்.
கூடவே அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாம் காரம் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். கோஸ் கிரேவி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா கொதித்து வந்துக்கிட்டு பாருங்கள். நல்லா வாசமாக இருக்குது. கொதிக்க கொதிக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது வந்து இட்லிக்கு கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிடக்குள்ள அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இன்னும் கொதிக்கிட்டு நமக்கு லைட்டாக எண்ணெய் பிரியணும். நல்லா மூடி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கேஸில் செய்கிறதா. அவ்வளோதான், நமக்கு கோஸ் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது பாருங்கள். நல்லா திக்காகவும் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சப்பாத்திக்கு செம்ம அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.